സിനിമകൾ തന്നെയാണ് അങ്ങയുടെ രാഷ്ട്രീയം. ഇത്രയും ജാതിക്കെതിരായി പറയുമ്പോൾ ഈ തിരുനെൽവേലി പോലൊരു സ്ഥലത്ത് ജീവിക്കാൻ അങ്ങേക്ക് ഒരിക്കൽ പോലും ഭയം തോന്നിയിട്ടില്ലേ? എപ്പോഴെങ്കിലും ഒരു ത്രെട്ട് ജീവിതത്തിൽ ഉണ്ടായിട്ടുണ്ടോ? എന്തെങ്കിലും ഭീഷണികൾ? வேகமாக பேசுறீங்க, மெதுவாக பேசுனீங்க, தமிழாக எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ கொஞ்சம் வேகமாக பேசுனீங்க, அவ்வளோதான். கொஞ்சம் மெதுவாக பேசுனீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். இல்லை, அந்த மாதிரியான த்ரெட் இருந்துச்சுன்னா நான் எதிர்கொள்கிறேன். அது நீங்கள் வெளிப்படையான த்ரெட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு நான் பயப்பட போகிறது கிடையாது. அதுக்கு நம்ம வந்து என்னுடைய எந்த படமும் நான் பயப்பட மாட்டேன். பட் உளவியெல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. என்ன நரேட்டிவ்னா, பெரும்பான்மையான மக்கள் இந்திய சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் அல்லது எல்லா சமூகத்திலையுமே பெரும்பான்மையான மக்கள் ஒரு ஃபார்வர்டான திங்கை வந்து ஒரு ஃபார்வர்டான விஷயங்களை வந்து ஒத்துக்குவாங்க. ஆனால் இன்னொரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கம்மியான மக்கள் வந்து இந்த படத்தை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, இந்த படம் வந்து இப்படி செட் பண்ணுது அப்படின்னு அந்த நரேட்டிவ் இருக்குல்ல, அதை மீடியா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆப்போசிட் நரேட்டிவை வந்து மீடியா ஃபோக்கஸ் பண்ணும்போது ரொம்ப அப்பவும் மன உளைச்சலாகும். அதாவது இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க, அதை பற்றி அந்த ஷேரிங்கை பற்றி மீடியா பேசினா அதை பற்றி நம்ம நல்லா பேசலாமேன்னு தோணும். நமக்கு ஒரு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ஆனால் எதை நம்ம காது கேட்கக்கூடாதுன்னு நினைப்போமோ அதை மீடியா கொண்டு வந்து நம்ம நிப்பாட்டி, அங்கே ஒருத்தர் இப்படி சொன்னாரே அது உங்களை பாதிச்சிச்சா, இங்கே ஒருத்தர் சொன்னாரே அதுக்கு உங்கள் பதில் என்ன, என் கண்ணு முன்னாடி 50 பேர் பாராட்டிகிட்டு இருப்பாங்க, அதை விட்டுருவாங்க. அப்போ என்ன அப்படின்னா, அந்த நரேட்டிவ் செட் பண்ணும்போது நம்ம மைண்டுக்கு என்னென்னா திருப்பி நம்ம வேலை செய்யும் போது டயர்டாகும். ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போகின்றது. நீ அடுத்த ஸ்கிரிப்ட் வலுவோட பவரோட நான் அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போக முடியாமல் பண்ணுறதுக்கான ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஒவ்வொரு படத்துக்குமே பெரிய பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை, இது ஒவ்வொரு படம் சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் நான் அடுத்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய மூளையை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நீ அடுத்த படம் பார்த்து எடு, ஐயோ நீ இதை வந்து அது என் ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே என்ன சொல்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவாக மாறும். அது அடுத்த படமாவது ரிலாக்ஸாக பண்ணேன், இவ்வளோ கான்ட்ரவர்சி வேணுமா, இவ்வளோ விஷயம் வேணுமா, எல்லோரும் ஜாலியாக இருக்காங்கல்ல, ஜாலியாக படம் பண்ணேன், இது பண்ணேன். பட் நான் என்னோடய ஆன்மா, என்னோடய ஆத்மா என்ன விரும்புதோ, என்னோடய ஹார்ட் எதை நோக்கி பயணிக்குதோ, நான் எதை வந்து என்ன செஞ்சால் எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் எழுதும்போது நான் பயங்கர பவர்ஃபுல்லாக ஒரு ஹியூமனாக நான் முழுமை அடையணும், அதைத்தான் நான் செய்ய முடியும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒரு நெகட்டிவ்க்கு என்னை தள்ள ட்ரை பண்ணுவாங்க. இது பண்ணு, அது பண்ணு, எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க, பட் நீ மட்டும் ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனே இப்போ ப்ரெஷராகவே இருக்க, டென்ஷனாகவே இருக்க அப்படின்னு சொல்லி அந்த நெகட்டிவ் உளவியலாக தாக்கணும். அந்த நெகட்டிவ் வந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது நம்ம சந்திக்கிற மனிதர்கள், யாருன்னே தெரியாத சாமானிய மனிதர்கள் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் சிந்தும் போது இந்த நெகட்டிவ்லாம் போய் அடுத்த படம் இன்னும் பவர்ஃபுல்லாக போகிறதுக்கு அந்த முத்தங்களும் அந்த அன்பும் அந்த பாராட்டுகளும் ஞாபகத்துக்கு வந்து அடுத்த படம் இன்னும் வீரியமாக நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இதுதான் நடக்கும். இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்தேன்? இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வச்சுக்கிறீங்களா? அது எங்கேருந்து வந்துருக்கும். ஊரில் இருந்து பார்த்த விழுந்த அடிகள், வாங்கின அடிகள், இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு தோணும். ஏன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை யாருமே மாரி செல்வராஜ்னு ஒருத்தர் வாழ்கிறான்னு தெரியறதுக்கு, மாரி செல்வராஜ்னு ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு இந்த சமூகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இந்தியாவில் ஒருத்தர் நிறைய பேருக்கு மாரி செல்வராஜ் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரியும். அப்போ இவ்வளோ மக்களை நீ நேசிக்கும் நான் ஏன் பயப்பட போகிறேன்? அதனால் இப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக மாறிட்டேன். മലയാളികളോട് ഇത്രയും അൻപ് പാസം ഉള്ളത് അത് മാത്രമല്ല, വേറൊരു ചർച്ച ഇപ്പം നടക്കുന്ന ഡിസ്കഷൻ തമിഴില് സിനിമ ചെയ്യുമ്പോൾ തമിഴ് നടിമാർക്ക് പ്രാധാന്യം കൊടുക്കുന്നില്ല, മലയാളത്തിൽ നിന്നോ തെലുങ്കിൽ നിന്നോ ഹിന്ദിയിൽ നിന്നോ അതർ ലാംഗ്വേജിൽ നിന്നാണ് കാസ്റ്റ് ചെയ്യുന്നത് ആക്ട്രസിനെ. അപ്പോൾ അതിനെ രണ്ടിനെ കുറിച്ച് സാറിനൊന്ന് പറയാൻ പറ്റുമോ? மலையாளிகள் ஃபஸ்ட்டு கேள்வி, மலையாள நடிகர்கள் மீது அன்பு, இவ்வளோ அன்பு இருக்குன்னு கேட்குங்களா, படைக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்குங்களா? எனக்கு என்ன சொல்கிறது, இதெல்லாம் இப்போ படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி அவங்க மலையாளத்துலேருந்து வராங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? நான் ஒரு படம் இப்போ வந்து நான் பெரிய பெருமாள் பண்ணும்போது அது ப்ராசஸே வந்து நான் தேடி நடந்த ப்ராசஸ் இல்லை. அது ஒரு சின்ன படம், பட்ஜெட் படம். அந்த படத்துக்குள்ளே யாரெல்லாம் இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பேசும்போது
அப்போ ஆனந்தி கொஞ்சம் அவங்க எஸ்டாப்ளிஷ் ஸ்டார் ஆகிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். நிஜமாகவே சொல்லணும், கதையை கடத்துவதற்கு எஸ்டாப்ளிஷான சில முகங்கள் தேவை அப்படிங்கிறது. எல்லாத்தையும் நானே சொந்துட்டு அடைய முடியாது, கொஞ்சம் ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆட்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆனந்தி உள்ளே வந்தாங்க. அப்போ அவங்க என்னன்னு எனக்கு ஆனந்தி உங்களால் தமிழ் பொண்ணு நினச்சிட்டு இருந்தேன், ஆனந்தின்னு பேர், ஓகேங்களா. அப்போது நான் பார்த்து தான் தமிழ் நல்லா பேசினாங்க, என் ஃபோனில் தமிழில் தான் பேசினாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சேன் எனக்கு வந்து ஹைதராபாத் அப்படின்னு சொல்லி. இப்போ 2வது படத்துக்கு நான் கண்டென்ட் பண்ண போகும்போது நான் நிறைய பேர் தேடணும், நிறைய விஷயம் தேடணும். அப்போ நான் ஜூன் ட்ரெய்லர் எதேச்சியாக பார்த்தேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு 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 முகம் தேவைப்பட்டுச்சு. அப்போ இன்னொன்று, திருநெல்வேலி எனக்கு சொந்த ஊர் அப்படிங்கிறனால திருநெல்வேலிக்கும் கேரளாவுக்கும் நான் அடிக்கடி ரெண்டு ஒரே முகசாயல் தான் நான் நம்புவேன். இது ஒரு விஷயம். அப்போ ஆக்டிங் ப்ராசஸில் வந்து நமக்கு வந்து எப்போவுமே வந்து நான் நிறைய பேரை எங்கள் கிராமத்து மக்கள் நிறைய பேர் நடிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் வந்து வேல்யூஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்று செட் பண்ணுறோம். அப்படி தான் அவங்க உள்ளே வராங்க. அதே மாதிரி தான் கிடாரி நிக்கிலாமல் வந்து நான் வந்து கிடாரின்னு ஒரு படம் பார்க்குறேன். அந்த படத்தில் எனக்கு அவங்க திருநெல்வேலி படம், அது அவங்க திருநெல்வேலி சார்ந்த, அதாவது தென் மாவட்டம் சவுத் தமிழ்நாடு சார்ந்த ஒரு படம். அதில் அப்படியே ஆப்டாக இருந்தாங்க. அப்போ இவங்க கூட ஒரு படம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிதான். ஆர்ட் ஃபார்மில் நான் வேலை செய்கிறேன், ஓகேங்களா. நான் வந்து முழுக்க நீங்கள் எல்லா கேள்வியும் என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் ஒரு ஆர்ட் ஃபார்மில் வேலை செய்கிறேன். நான் நிறைய உலக சினிமா பார்க்குறேன், நிறைய இந்தியன் சினிமா பார்க்குறேன், நிறைய நாவல்கள் படிக்கிறேன். அதில் தென்படக்கூடிய முகங்கள் வந்து அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ பொதுவாக இது யாரை வேணாலும் இருக்கலாம், இவங்க கூட தான் வேலை செய்யணுமா இல்லை. நம்ம பார்க்குற படங்கள் வழியாக இப்போ பசுபதி சார் இருக்காரு. பசுபதி சார் நான் வந்து தமிழர்கள் சூஸ் பண்ணல. நான் பார்த்த படங்கள்ல அவர் பிரமிப்பு ஏற்படுத்தியிருந்தார் எனக்கு. நான் பார்த்த படங்கள் இந்த படம் வந்து இவர் பண்ணால் இந்த கதையை இவர் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும்னு நினச்சேன் நான். அதேமாதிரி ஃபகத் பாசில் வந்து நான் மலையாளிக்காக சூஸ் பண்ணல. அந்த ரத்னவேல் கேரக்டருக்கு, அந்த ரத்னவேல் கேரக்டருக்கு பக்கா தமிழர் போட்டுக்கலாமே நிறைய பேர் சொன்னாங்க. பக்கா தமிழராக ஒருத்தர் போட்டுக்கலாமே நிறைய பேர் என்ன சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த பகத் பாசில் நான் பார்த்து இந்த கேரக்டர் இவர் தான் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. இப்படி நான் பார்க்குற முகங்கள் எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதில்ல. அப்படி தான் சூஸ் பண்ண ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் சூஸ் பண்ணல நான். இவங்க தான் வேணும் அவங்க தான் வேணும்னு சொல்லல. ஏதாவது ஒரு படத்தில் நான் பார்த்துருப்பேன், அவங்க எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. எப்படி நான் என்னோட படங்கள் பார்த்து என்னோட நடிகர்களுக்கு வந்து மாரிசெல்வராஜ் படத்தில் நடிக்கணும்னு ஆசை வருதோ, அதே மாதிரி ஆக்டர்ஸ் படங்களை பார்த்து இவங்க கூட ஒரு படம் ஒர்க் பண்ண நல்லா இருக்குமேன்னு நமக்கு தோணுது. இது ரொம்ப மியூச்சுவலான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது. அதுக்குள்ளே நீங்கள் அதுக்கப்புறம் யோசிக்கும் போது, ஒரு லாங் ப்ராசஸ் யோசிக்கும் போது இவங்க தானே இருக்காங்க, இவங்களாம் இல்லைன்னு நீங்கள் கேட்கும்போது அது புரியுது எனக்கு. இப்போ புரியுது எனக்கு, பட் தெரியல. ஆனால் ஆர்ட் ஃபார்மில் இயங்கும்போது உங்களோட ஆர்ட் ஃபார்மை ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கு யார் பயன்படுறாங்களோ அவங்க எப்படியாவது அவங்கள நான் வந்து பேசி புரிய வச்சு, அது அவங்க வெளிநாட்டில் கூட இருக்கலாம், ஒரு இங்கிலீஷ் நடிகராக கூட இருக்கலாம், நம்ம கூட்டிகிட்டு வந்து இவங்க வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா போய் ட்ரை பண்ணி பார்க்குறது தான். இப்போ மாமன்னன் வடிவேல் சார் வந்து பயங்கர காமெடி கூட தான் பண்ணிட்டு இருக்காரு. நான் அந்த கதைக்கு வடிவேல் சார் சொல்லும்போது யாருமே நம்பலை, என்னோடய டீம் நம்பலை, அவர் ஒத்துக்க மாட்டான்னு சொன்னார். நான் பல நாள் போய் உட்காந்து பேசி அவர் புரிய வச்சு, நீங்கள் பண்ணால் தான் அந்த படம் நான் பண்ணுவேன்னு சொல்லி, வடிவேல் சார் பண்ணாலும் நான் மாமன்னன் பண்ணியிருக்கவே மாட்டேன், நான் வேறு கதையை பண்ணியிருப்பேன். எனக்கு அப்படி ஆள் தேவைப்பட்டாங்க. அப்படி ஒரு நடிகர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினவங்க தான். அவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது, ஓகேங்களா. எனக்கு எல்லாமே ஹியூமன், அவங்க எங்கே இருந்தாலும் சரி அவங்க நடிக்க வைப்பேன். இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி நடிகர்கள் இல்லாமல் தமிழ் முகங்கள் நடிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். என்னையால் நான் பணம் போட்டு நான் ஓன் ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப ரியலான சில விஷயங்கள் பண்ணணும்னு ஆசை. நிறைய திறமையான நடிகர்கள் கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் கொண்டு வர ட்ரை பண்ணுவேன், முயற்சி பண்ணுவேன். வருங்காலத்தில் வாய்ப்பு கிடைக்காம இருக்க நிறைய பேரை உள்ளே கொண்டு வந்து முயற்சி பண்ணுவேன். தேங்க்யூ.